ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்த்துடலாம். சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிளகாப்பொடி 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பல் பூண்டு, இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இந்த சேப்பங்கிழங்க நல்லா அவிச்சிருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி நல்லா உரிக்கிறதுக்கு எதுவாக கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜாஸ்தியாகவும் வெந்துட வேணாம், வேகாமலும் இருக்க வேணாம். இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துக்கிடுவோம். உரித்து எடுத்துட்டு நம்ம இதை அரைச்சிக்குவோம். மேலே சேர்க்குறதுக்கு கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இப்போ அரைக்க வேண்டிய மிளகு, சோம்பு, பூண்டு இந்த 3ஐயும் மிக்சியில் சேர்த்து அரைச்சதை இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதை இதில் சேர்த்துறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு அதையும் கொஞ்சம் சேர்த்துறேன். இது எதுக்குன்னாக்கா கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகும், உதிராமல் இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை 2 தட்டில் எடுத்து நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வைக்க போகிறேன். முடிஞ்சால் வெயிலில் கூட கொஞ்சம் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்லா பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன். கொஞ்சம் உணர்ந்துருக்கு. கொஞ்சம் நேரம் வச்சா தப்பு இல்லை, சட்டுன்னு காஞ்சிரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். வெயிலில் வச்சோன்னு சொன்னால் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். வெந்ததுக்கப்புறம் பருத்தி விடுவோம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணுங்க. நல்ல ஒரு மீன் பொரிச்ச சுவையில், வாசனையில் ரொம்ப அருமையாக தயாராகிருக்குங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா ஒட்டி நல்லா வந்துருக்கு. அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடி இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.